ஹாய்ங்க, வெல்கம் பேக் டு மை ஜர்னி. என்னோடய சப்ஸ்கிரைபர், வியூவர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? என்னோடய சேனலை ரெகுலராக பார்க்குற அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னோடய கனிவார்ந்த நன்றிகள். இந்த வீடியோ ஃபுல்லாக நான் என்ன ஷேர் பண்ணிக்க போகிறவங்க கூட அப்படின்னா, அமெரிக்காவில் கிறிஸ்மஸ் டே செலிப்ரேஷன் எங்கள் ஃபேமிலிக்கு எப்படி இருந்தது அப்படிங்கிறத நான் உங்கள் கூட இந்த வீடியோ ஃபுல்லாக நான் ஷேர் பண்ணிக்க போகிறேங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் எவர் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ கொஞ்சம் இடத்துக்குலாம் டிஃப்ரெண்ட்டான பிளேசஸ்க்கு போயிருந்தோம். ஸோ அந்த இடத்துல நான் எப்படி ஃபீல் பண்ணேன் அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. நாங்கள் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க டெட்ராய்ட் லொக்கேஷனில் இருக்கிற ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ, அதாவது எங்கள் லொக்கேஷன்லேயே இதுதான் டாலஸ்ட் கிறிஸ்மஸ் ட்ரீ. ஸோ இதை பார்க்குறதுக்காக நிறைய பேர் வருவாங்க. அந்த லொக்கேஷன் ஃபுல்லாக நிறைய லைட்னிங்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்கங்க. நிறைய பேர் என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜில் கேட்டிருந்தீங்க, நாங்கள் எந்த லொக்கேஷனில் அமெரிக்காவில் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. மிச்சிகன், MICHIGAN. ஏன்னா நிறைய பேர் மிச்சிகன்னு சொல்லும்போது கமெண்ட் பண்ணி சிரிச்சிருக்காங்க, ஸ்பெல் பண்ண தெரியலையோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு ஸ்பெல் பண்ணியும் காமிச்சிட்டேன். மிச்சிகன் லொக்கேஷன் டெட்ராய்டில் இருக்குங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் ஸ்கேட்டிங்க்கு வருது. ஐஸ் ஸ்கேட்டிங்கோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமாங்க. ஃபஸ்ட்டு நாங்கள் உள்ளே போனோடனே 2 கியூ பெருசாக இருந்ததுங்க. ஒன்று ஆன்லைன் டிக்கெட் பண்ணிக்கலாம், இன்னொரு லைன் நம்ம டேரெக்டாகவே டிக்கெட் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி 2 லைன் பெரிய கியூவாக இருந்தது. டைம் ஸ்லாட் கொடுத்துருந்தாங்க. ஸோ ஒவ்வொரு டைம் ஸ்லாட்டுக்கும் 30 to 40 மினிட்ஸ் நம்ம உள்ள ஐஸ் ஸ்கேட்டிங் பண்ணிக்கலாம். ஸோ இது நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் எங்கள் ஃபேமிலியாக எல்லாருமே ஃபீல் பண்ணுற ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ். செம்ம ஃபன்னாகவே இருந்ததுங்க. நாங்கள் ஆன்லைன் டிக்கெட் செக்இன் பண்ணிவிட்டு அங்கே உள்ளே போய் டிக்கெட்லாம் எடுத்துக்கிட்டோம். ஆக்சுவலி அன்றைக்கி நாங்கள் பார்த்திங்கன்னா எங்கள் நெய்பர்ஹுட் அமெரிக்கன் க்ளோஸ் டியரஸ்ட் ஃப்ரெண்ட், என்னோடய ரெகுலராக வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும், ஏஞ்சலினா. ஸோ அவங்களோட அப்புறமா 2 தமிழ் ஃபேமிலியோட நாங்கள் போயிருந்தோங்க. அங்கே போனவுடனே டிக்கெட்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் உள்ளே போயிருந்தோம். ஹஸ்பண்ட் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அவங்களும் ஸ்கேட்டிங் பண்ணுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பூட்ஸ் எல்லாம் கொடுத்தாங்கங்க. நம்மளோட சைஸ் வேரியேஷனில் நம்ம கொண்டு வந்திருக்க ஷூவை அங்கே கொடுத்துடணும். அவங்க இந்த இடத்துல நீங்கள் பார்க்குறீங்களா, பேக்கில் மித்துள்ளன் குட்டி போகிறாங்க, அதுக்கு பேக்கில் நிறைய ஷூவாக அடுக்கியிருக்காங்களாங்க. நம்ம சைஸ்க்கு ஏற்ற மாதிரி கொடுப்பாங்க. 45 மினிட்ஸ் நம்ம ட்ராவல் பண்ணலாம் இந்த ஐஸ் ஸ்கேட்டிங்குள்ளே. அந்த ஸ்லிப்பரை போட்டு நடக்கவே முடியலைங்க, ரொம்ப ஹெவியாக இருந்தது. ஃபர்ஸ்ட் டைம் ஹஸ்பண்ட் கூட கீழே விழுந்துட்டாங்க. டோட்டலாக பேலன்ஸ் பண்ண முடியல. பசங்க தே கேன் பேலன்ஸ், தே வில் லேர்ன் சம்திங் டிஃப்ரெண்ட் எவ்ரிடே அப்படிங்கிற மாதிரி அவங்க நம்ம சொன்ன உடனே பேலன்ஸ் பண்ணணும், இப்படி உழுற மாதிரி இருந்தால் டக்குன்னு கையை ஊனி எந்திக்கக்கூடாது அப்படிங்கிற சம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் நான் ஆன்லைனில் படிச்சிருந்தேன். அதை கொஞ்சம் கேதர் பண்ண உடனே அவங்க பிடிச்சி வந்துட்டாங்க. பட் நம்ம எங்களால் முடியல. கண்டிப்பாக ஹஸ்பண்டுக்கும் எனக்கும் கொஞ்சம் கூட கால் பேலன்ஸே இல்லைங்க. நம்ம ஸ்கேட்டிங் அந்த போட்டிருக்காங்களங்க, அதை வச்சுட்டு நிற்கவே முடியல, ரொம்ப ஹெவியாக இருந்தது. ஸோ அதனால் நாங்கள் 2 பேருமே ஜஸ்ட்டு உள்ளே என்ட்ரன்ஸ் ஆனோடனே திரும்ப பேக் அகெயின் எக்ஸிட் ஆகிட்டோம். ஒரு 25 மினிட்ஸ் இருக்கும். அதுக்கப்புறமா நல்லா க்ளீனிங்கும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா நிறைய பேர் போனனால அந்த லைன் எல்லாமே பார்த்து ஈவனாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மெஷின் விட்டு ஸ்ப்ரெட் அவுட் பண்ணி ஈவன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதையும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா என்னங்க, ஸோ அப்புறம் கொஞ்சம் நேரம் பசங்களோட அங்கே சுற்றி இருக்க லொக்கேஷன்ஸ் ஃபுல்லாகவே பிக் எடுத்துகிட்டே இருந்தோம். ஸோ பிக் எடுத்துகிட்டு அவங்க க்ளீன் பண்ணி முடித்த உடனே அகெயின் பேக் எங்களை மறுபடியும் உள்ளே விட்டாங்க. ரணதீரன் சூப்பராகவே பண்ணாங்க. ரணதீரனும் மிதுலனும் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி சூப்பராகவே பண்ணாங்க. அப்புறம் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஃபேமிலியாக வந்திருந்தனால அவங்க கூட பசங்க நல்லா விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க. அங்கே உள்ளே ட்ராவல் பண்ணிகிட்ருக்க ஐஸ் ஸ்கேட்டிங் ட்ராவல் பண்ணிகிட்ருக்க எல்லாருமே ஹெல்ப் பண்ணாங்கங்க. இப்போ யாருக்காவது ஏதாவது தெரியல, கீழே விழுந்துட்டாங்க அப்படிங்கிறோன்னே டக்குன்னு தூக்கி விடுறது, அவங்கள போதும் அப்படின்னு சொல்லி வெளியே போனாங்கன்னா அவங்கள திரும்ப அகெயின் எக்ஸிட் கொண்டு வந்து விடுறது அப்படிங்கிற மாதிரி அங்கே உள்ள ஸ்கேட்டிங் பண்ணிகிட்ருக்க எல்லாருமே அன்னோன் பீப்புளுக்கு, தெரியாதவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ இட்ஸ் ரியலி அப்ரிஷியேட்டபிள் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த டே போச்சு.
ஆக்சுவலி 10 டேஸ் ஹாலிடேங்க இங்கே அமெரிக்காவில். ஜனவரி 6th தான் பேக் அகெயின் ஸ்கூல் எல்லாமே ஓப்பன் பண்ணுறாங்க. காலேஜ் ஆஃபீஸஸ்க்குமே பார்த்திங்கன்னா ஒரு 1.5 வீக்ஸாகவே ஹாலிடே தான் அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டுருக்கு. ஸோ ரொம்ப டாலஸ்ட் ட்ரீங்க இது. பார்க்குறதுக்கு ஒரு கீழே ஒரு வாட்டர் ஃபவுண்டைன் மாதிரி வச்சுருந்தாங்க. அதுக்கு மேலே தான் இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ இருந்தது. அதுக்கு பக்கத்தில் ஒரு பெரிய பில்டிங் இருக்குங்க பார்த்தீங்களாங்க. ஸோ அதெல்லாம் ரொம்ப நேரம் நின்று பார்த்துட்டு இருந்தோம். தம்பிக்குள்ளே சொன்னா, பாருங்கம்மா எவ்வளோ ஹைட்டு, நம்ம நிமிர்ந்து பார்த்தா கூட நமக்கு வேலை இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ஸோ நானும் தம்பியும் கிளம்பும் போது அந்த பில்டிங்கை லைட்டாக கோ த்ரூ பண்ணிவிட்டு அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் கூட அப்புறம் எங்களோட தமிழ் ஃபேமிலி ஃப்ரெண்டு வந்திருந்தாங்க. ஸோ அவங்களோடய சேர்த்து பிக் எடுத்துகிட்டு அவங்க எல்லாரையும் ரொம்ப நாள் கழித்து மீட் பண்ணுறோம். ஸோ அரவுண்டு 6 month இருக்கும் பிஃபோர் மீட் பண்ணது. ஸோ அவங்களையும் பார்த்து பேசிட்டு அவங்களோட பிக் எடுத்துகிட்டு அகெயின் பேக் நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோங்க. கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன்ஸ் அப்படிங்கிறனால இந்த டே ஃபுல்லாக பார்த்திங்கன்னா எங்கேயுமே ஷாப் எதுவுமே இல்லை. ஸோ நோ அவுட்டிங் டின்னர், டேரெக்டாக வீட்டுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி கிளம்பிட்டோங்க. நான் போகலையா அப்படின்னு கேட்டிங்கன்னா நானும் போயிருந்தேங்க. அதோட எக்ஸ்பீரியன்ஸை நெக்ஸ்ட் வீடியோவில் அப்டேட் பண்ணும்போது நான் ஷேர் பண்ணுறேன். செம்ம ஃபன்னியாக இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.